கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம ஏசாயா 21 பார்த்துட்டு இருந்தோம். 21 தூமாவின் பாரோன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தல இப்போ அரபியாவின் பாரம். அரபியாவின் பாரம் அப்படின்னா தீதானியராகிய பயண கூட்டங்கள், தீதானில் உள்ள பயண கூட்டங்கள் இருக்கிற இடம் தான் அரபியாவின் பாரம். அந்த அரபியாவை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, அரபியான் காடுகளில் என்ன செய்வீங்க, நீங்கள் ராத்தங்குவீங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா தேமா தேசத்தின் குடிகள் நீங்கள் தாகமாக இருக்கிறவர்களுக்கு தண்ணீர் கொண்டு போய் தப்பி ஓடிறவர்களுக்கு அப்பம் கொடுக்க எதிர்கொண்டு போங்கங்கிறாங்க. தேம தேசத்தின் குடிகள் யாரெல்லாம் தாகமாக இருக்காங்களோ அவங்களுக்கு என்ன செய்யணுமா, தண்ணி கொண்டு போய் தப்பி யாரெல்லாம் ஓடுறாங்களோ அவங்களுக்கு அப்பம் கொடுக்க நீங்கள் என்ன செய்யுங்க, எதிர்கொண்டு போங்கங்கிறாங்கன்னா, இவங்க அரபியான் காடுகள் என்ன செய்யுங்க, தங்கியிருக்கிறாங்க. தங்கி இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, இதை கொண்டு கொடுக்க சொல்கிறாங்க. அவர்கள் பட்டயங்களுக்கும் உரியன கட்கத்துக்கும் நாணேற்றின வில்லுக்கும் யுத்தத்தின் கொடுமைக்கும் என்ன செய்கிறாங்க, இவங்க தப்பி என்ன செய்கிறாங்க, ஓடி போயிட்டுருக்குறாங்க. அதனால் அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுக்கு ஆகாரம் கொண்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. அதான் ஏசாயா சொல்கிறாரு. ஆண்டவர் என்ன நோக்கி சொன்னார், ஒரு கூலிக்கார் 2 வருஷங்களும் கொத்த ஒரே வருஷத்தில் கேதாருடைய மைமேலாம் என்ன செய்யணும், அற்று வரும். ஒரே வருஷத்தில் ஒரு கூலிக்கார் 2 வருஷங்களுடைய கூலி எப்படி அற்று போகுமோ அதே போல் கேதாருடைய மைமேல என்ன செய்ய அற்று போயிடும். கேதார் புத்திராகி பராக்கிரம் செல் வீரர்கள் தொகையில் என்ன செய்கிறாங்க, அவங்க நீதியானவர்களில் கொஞ்சம் பேராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் உரைக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இது அரேபியான் பாரம். அடுத்தபடியாக தரிசன பள்ளதாக்கின் பாரம். தரிசன பள்ளதாக்கின் பாரம் என்ன அப்படின்னா, உன்னில் உள்ளவர்கள் எல்லாரும், தரிசனத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் என்ன செய்யணுமா, வீடுகளின் மேல் ஏறுவதற்கு உனக்கு இப்பொழுது வந்தது என்னங்கிறாங்க. தரிசன பள்ளதாக்கில் யாரெல்லாம் குடியிருக்காங்களோ அவங்கள என்ன செய்கிறாங்க, வீடுகள் மேல் ஏறுறதுக்கு உங்களுக்கு வந்தது என்ன அப்படிங்கிறாங்க. ஏன்னா சந்தடிகளாக நிறைந்து ஆரவாரம் பண்ணி களி கூர்ந்த நகரமே. சந்தடின்னா ஒருவருக்கு கூத்தடிப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, அப்படியே அது சந்தடிச்சுட்டு என்ன செய்கிறாங்க, ஆரவாரம் பண்ணுறாங்க. கூத்தடிக்கிறது சொல்கிறது. அவங்க ஆரவாரம் பண்ணுறாங்க. பண்ணிட்டு பண்ணி என்ன செய்கிறாங்க, களி கூர்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த சமயத்தில் அங்கே யாரெல்லாம் கொலையுண்டாங்களோ பட்டயத்தால் யாருமே உன்னிடத்தில் யாருமே என்ன செய்ய, பட்டயத்தால் யாருமே கொலையுண்டதில்லை, யாருமே யுத்தத்தில் என்ன செய்யலை, செத்ததும் இல்லை. உன் அதிபதிகள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, ஏகமாய் ஓடி என்ன செய்கிறாங்க, அலைஞ்சு வில்வீரரால் என்ன செய்கிறாங்க, கட்டப்படுறாங்க. உன்னில் அகப்பட்டவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா தூரத்துக்கு ஓடி போகிறாங்க. அதனால் என்ன செய்யணும், அவங்க என்ன செய்கிறாங்க, ஏசாயா நோக்கி சொல்கிறாங்க, என்னை பாராதீங்க, என் ஜனமாய குமாரத்தை என்ன செய்கிறா, பாழாய் போனது மித்தம் மனம் கசந்து நான் என்ன செய்வேன், அழுவேன். எனக்கு ஆறுதல் சொல்லி நீங்கள் என்ன செய்யாதுங்க, வராதிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. அதற்கு சேலின் கர்த்தராகிய ஆண்டவரால் அந்த தரிசன பள்ளதாக்கில் என்ன செய்யுது, அமளி உண்டாகுது, மிதி என்குதலும் கலகம் உள்ள நாளாக இருக்கிறது. இந்த அலங்கத்தை என்ன செய்யுங்க, நீங்கள் தகர்த்து பருதவங்க நேரம் நீங்கள் என்ன செய்யுங்க, இது ஆறு பிரிக்கிறக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாப்புல. அடுத்தல ஏலாமின் அம்பரா துணி என்ன செய்யுங்க, எடுத்து அந்த ரதத்தோடும் காலாட்களோடும் குதிரை வீரர்களோடு என்ன செய்கிறாங்க, ஏலாமியன் அம்பரா துணி எடுத்துகிட்டு என்ன செய்கிறான், வரான். கீர் கேடகத்தை என்ன செய்தான் வெளிப்படுத்தும். ஏலாமியன் அம்பரா துணி ரதங்கள் காலாட்களோடு குதிரை வீரரோடு வரும்போது கீர் என்ன செய்யுமா, கேடகத்தை என்ன செய்யுமா, வெளிப்படுத்துமா. மக வடிவமான உன் பள்ளத்தாக்குகள் என்ன செய்யுது, ரதத்தால் என்ன செய்யும், நிரப்பப்படும். குதிரை வீரர்கள் வாசல்கள் மட்டும் என்ன செய்வாங்க, அணிவகுத்து நிற்பாங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்புறம் அவன் யூதாவின் மரபை என்ன செய்கிறாங்க, நீக்கி போடுவான். அந்நாளில் என்ன செய்வோம், வன மாளிகையாகிய ஆயுத சாலை என்ன செய்வான், நோக்குவான். நீங்கள் தாவீது நகரத்தின் என்ன செய்கிறாங்க, இடுதல்கள் அநேகமாக இருப்பதை கண்டு கீழ்குளத்து தண்ணீர்களை என்ன செய்யுங்க, நீங்கள் கட்டுங்க. எருசலேம் வீடுகளை என்ன செய்யுங்க, எண்ணி அலங்கத்தை அரணி பார்க்கும்படி வீடுகளை இடிச்சு போடுங்க. 2 மதில்களுக்கு நடுவே என்ன செய்யுங்க, பழைய குளத்து தண்ணீர்களுக்கு ஒரு அகலை என்ன செய்யுங்க, நீங்கள் உண்டு பண்ணுவீங்க. ஆனாலும் அதை செய்தவரை நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, நோக்க மாட்டீங்க. தூரத்துலேருந்து வர பண்ணவரை நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, கவனிக்கவும் மாட்டீங்க. அதனால் சேலின் கர்த்தராகிய ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அக்காலத்தில் என்ன செய்வார், இப்படி நடக்கும்போது அக்காலத்தில் என்ன செய்வார், உங்களை அளவும் புலம்பவும் மொட்டையிடவும்
ரெட்டுடுத்தவும் என்ன செய்கிறார் உங்களுக்கு கட்டளையிட்டுக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு, நீங்களோ சந்தோஷித்து என்ன செய்யுங்க, கழித்து ஆடு மாடுகளை அடித்து இறைச்சியை சாப்பிட்டு திராட்சரசத்தை குடித்து புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க கர்த்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அழுது புலம்புங்க, ரெட்டெடுத்து மொட்டை அடித்து ரெட்டெடுத்து சாம்பல் இருங்கன்னு சொல்கிறாரு. நீங்கன்னா சந்தோஷித்து களி கூர்ந்து ஆடுகளெல்லாம் அடித்து என்ன செஞ்சீங்க, புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோன்னு சொல்கிறீங்க. ஆனால் மெய்யாகவே நீங்கள் சாக மட்டும் இந்த அக்கிரமம் உங்களுக்கு என்ன செய்யாது, நிவர்த்தி ஆவதில்லைன்னு சொல்கிறார். கர்த்தர் சொன்னபடி அப்படியே நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, உங்களுக்கு இதெல்லாம் சொல்லியாச்சு, ஆனால் நீங்கள் என்ன செய்யலை, கீழ்ப்படியலை. ஆனாலும் ஜனங்களை கர்த்தரை ஆண்டவர் என்ன உரைக்கிறாரு உங்களுக்கு அப்படின்னா, நீ அரண்மனை விசாரிப்புக்காரனும் பொக்கிஷக்காரனுமாகிய செப்னா என்பவரிடத்துல போய் சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. செப்னா என்பிடத்துல சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஏசாயாட்ட இவங்க ஜனங்களை என்ன செய்யுங்க, மனம் திரும்பலை, இவங்க அளவும் புலம்பாமல் ரெட்டெடுத்துங்காதபடிக்கு ஆடு மாடுகளை அடித்து சந்தோஷமாக இருந்துகிட்ருக்காங்க. அதனால் அவங்ககிட்ட போய் நீ என்ன சொல்லணும்னா, அரண்மனை விசாரிப்புக்காரனும் பொக்கிஷக்காரன் செப்னா அவன்கிட்ட போய் நீ சொல்லது என்ன அப்படின்னா, உயர்ந்த ஸ்தலத்தில் தன் கல்லறையை வெட்டி, உயர்ந்த ஸ்தலத்தில் கல்லறையை வெட்டி கண்மலையிலே தனக்கு வாசஸ்தலத்தை தோண்டுகிறவனை போல, உயர்ந்த ஸ்தலத்தில் யார் கல்லறையை வெட்டி கண்மலையில் தனக்கு வாசஸ்தலத்தை தோண்டுகிறவனை போல நீ உனக்கு இங்கே என்ன செய்கிறா, கல்லறை வெட்டும்படிக்கு உனக்கு இங்கே இருக்கிறது என்ன, உனக்கு இங்கே யார் இருக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதோ பலவான் ஒருவனே நினச்சிறேன், துரத்துற வண்ணமாக கர்த்தர் உன்னை விட்டு என்ன செஞ்சார், துரத்தி விட்டார். நிச்சயமாக உன்னை நினச்சி மூடிப்படுவார். அவர் உன்னை என்ன செய்கிறாரு, ஒரு உருண்டை போல் அகலமும் விசாலமான தேசத்தில் என்ன செய்வார், கலட்டி எரிந்து விடுவார். அங்கே நீ என்ன செய்வா, சாவா. அங்கே நீ மகிமையின் ரதங்கள் உன் ஆண்டவனுடைய வீட்டுக்கு என்ன செய்யும், நிகழ்ச்சியாக இருக்கும்ங்கிறாரு. உன்னை உன் தலையை விட்டு துரத்தி விடுவேன். உன் ஸ்தானத்திலேருந்து நீ என்ன செய்வா, நீ பிடுங்கி போடப்படுவாய். அந்நாளில் இலக்கியாவின் குமாரன் எலியாக்கி என்னும் என் ஊழியக்காரனை நான் அழைச்சி உன் வஸ்திரத்தை என்ன செய்வேன், அவனுக்கு தரித்து உன் கட்சியால் அவனுக்கு என்ன செய்வேன், இடை கட்டி உன் அதிகாரத்தை உன் கையில் என்ன செய்வேன், நான் கொடுப்பேன். அப்போ எருசலேம் குடிகளும் யூதாவின் வம்சத்தாரும் என்ன செய்வாங்க, எனக்கு தகப்பனாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. தாவீதின் வீட்டின் திறவுகோலை என்ன செய்வேன், அவன் தோளின் மேலே என்ன செய்வேன், நான் வைப்பேங்கிறார். தாவீதின் உடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் நினச்சி வைப்பேன். ஒருவரும் பூட்டக்கூடாத படிக்க அதை என்ன செய்வான், திறப்பான். ஒருவரும் திறக்கக்கூடாத படிக்க அதை என்ன செய்வான், பூட்டுவான். அவனை உறுதியான இடத்துல நினச்சிவேன், ஆணியாக கடாவேன். அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக என்ன செய்வான், இருப்பாங்கிறார். உங்களை தள்ளிட்டு தாவீது என்ன செய்கிறான், தாவீதுக்கு திறவுகளை கொடுப்பேன். அவன் என்ன செய்வான், அங்கே உறுதியான இடத்துல என்ன செய்வான், ஆணியை கடவான். அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக என்ன செய்வான், இருப்பாங்கிறாரு. அதன் மேல் அவன் தகப்பன் வம்சத்தராகிய புத்திரர் பௌத்திரருடைய மகிமை அனைத்தையும் சிறிதும் பெரிதுமாகிய சகல பான பாத்திரங்களை என்ன செய்வாங்க, தூக்கி வைப்பாங்கன்னு சொல்கிறாப்புல. அடுத்தால உறுதியான இடத்துல என்ன செய்கிறான், நீ கடவப்பட்டிருந்த ஆணி அந்நாளில் என்ன செய்யும், பிடுங்கப்பட்டு முறிந்து விடும். அப்பொழுது அதன் மேல் தொங்கின பாரம் என்ன செஞ்சிடும், அருந்து விழுன்னு சொல்லி செல்லும் கர்த்தர் உரைக்கிறாரு. கர்த்தர் தான் இதை உரைக்கிறாருன்னு சொல்லி சபையாவுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. அடுத்தல 23வது அதிகாரம் தீர்வின் பாரம் அப்படின்னா, தர்சீஸ் கப்பல்களை நீங்கள் என்ன செய்யுங்க, அலருங்க. அது வீடு இல்லாத படிக்கும், அதில் வருவார் இல்லாத படிக்கும் பாழாக்கப்பட்டிருக்கான். தீர்வின் பாரம் தர்ஷீஷின் கப்பல், தீர்வுக்கு தர்ஷீஷ் கப்பல்கள் வரும், அதான் பார்க்க சொல்கிறாரு. தர்சீஸ் கப்பலை நீங்கள் எல்லாரும் அலருங்க, வீடு இல்லாத படிக்கும், அதில் வருவார் இல்லாத படிக்கும் என்ன செய்யுது, பாழாக்கப்பட்டு போய் இருக்குது. இந்த செய்தி கித்தீம் தேசத்திலேருந்து அவர்களுக்கு என்ன செய்கிறது, தெரிவிக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. தீவு குடிகளை, அதான் தீர்வின் பாரம் சொல்கிறால, தர்ஷீஷ் கப்பல் வரும்னு சொன்னார்ல, அதான் அந்த தீவன்குடிகளை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் மௌனமாயிருங்க. சீதோனில் வர்த்தகர் அடிச்சுறாங்க, சமுத்திரத்தில் யாத்திரை பண்ணி உடனே நிரப்புறாங்க. சீகோர் நதியின் மிகுந்த நீர்ப்பாய்ச்சல்களாய் விளையும் பயிர் வகைகளும் ஆற்றங்கரையில் அறுப்பும் அதன் வருமானமாக இருக்குது. அது ஜாதிகளின் சந்தியாக இருந்தது. சீதோனே நீ வெறுக்கப்படு, நான் இனி என்ன செய்தேன், இனி கற்பவனப்படுறதும் இல்லை, நான் பெறுறதும் இல்லை, இளைஞரை நான் வளர்க்கிறதும் இல்லை, கன்னிகைகளை நான் ஆதரிக்கிறதும் இல்லைன்னு சொல்லி சமுத்திர கோட்டான கடல் திரை என்ன செய்து சொல்லுது சொல்லிட்டு சொல்கிறாரு. எகிப்தின் செய்தி கேட்கப்பட்டதுனால நோய் உண்டானது போல் தீர்வின் செய்தி கேட்கப்படுவதனாலும் நோய் உண்டாகுங்கிறார். எகிப்துக்கு நம்ம பார்த்தோம், வாதைகளை அனுப்பும்போது தான் அவங்க பிறகு நினைச்சாங்க மனம் திரும்பினாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அதே போல் அவங்க சொல்கிறாரு, எகிப்துக்கு எப்படி நோயை உருவாக்குறானோ அதே போல் உங்களுக்கு என்ன செய்வேன், நோயை நினைச்சுவேன், தீர்வுக்கும்
தெரிவு செய்து கேட்கப்படுறதுனால அங்கே நோய் உண்டாகுங்கிறாரு. அதனால் கரைதிர குடிகளை நீங்கள் தர்சீஸ் மட்டும் என்ன செய்யுங்க, புறப்பட்டு போய் அலருங்க அப்படிங்கிறாரு. தெருவில் உள்ள மக்கள் கரைதிர மட்டும் போகணுமா, பெய்ய அங்கே தர்சீஸ் மட்டும் என்ன செய்யுமா போகணுமா, பெய்ய அங்கே போய் அலருங்க. பூர்வ நாட்கள் முதல் நிலை பெற்று களி கூர்ந்த உங்கள் பட்டம் இதுதானா? பரதேசியை போல சஞ்சரிக்கிறதற்கு அவர்கள் கால்கள் என்ன செய்து அவனை விட்டு தூரமாக என்ன செய்து தான் கொண்டு போங்கிறாரு. அதனால் திருடன் தரிப்பிக்கும் தீர்வுக்கு விரோதமாக இதை யோசித்து தீர்மானித்தவர் யார்? அதன் வர்த்தக பிரபுகளுக்கும் அதன் வியாபாரிகள் பூமியின் கணவான்களுக்குமே அப்படின்னு சொல்கிறார். சர்வ சிங்காரத்தின் மேன்மையை குலைக்கவும் பூமியின் கணவான்கள் யாவரையும் கணையனப்படுத்தவும் சேனில் கர்த்தர் இதை யோசித்து என்ன செஞ்சார், தீர்மானித்தார் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் சொல்கிறாரு, தர்ஷிஷின் குமாரத்தியை பார்த்து சொல்கிறாரு. இப்போ தர்ஷிஷு கப்பல்களை பார்த்தோம், இப்போ தர்ஷிஷின் குமாரத்திகளை பார்க்குறோம். குமாரத்திகளை என்ன சொல்கிறாருன்னா, நதியை போல் நீ என்ன செய்ய, உன் தேசத்தில் நீ பாய்ந்து போங்கிறாரு. நதியை போல் உன் தேசத்தில் நீ பாய்ந்து போ, உனக்கு என்ன செய்யுது அணை கிடையாது. கர்த்தர் தமது கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி ராஜ்யங்களை என்ன செஞ்சார், குலுங்க பண்ணினார். காணன் அரண்களை என்ன செஞ்சார், அழித்தார். அதற்கு விரதமாக சில கட்டளை கொடுத்து ஒடுங்குண்ட கன்னிகையை சீதன் குமாரத்தியை, யார் தர்ஷீசு குமாரத்தியை பார்த்து சொல்கிறாரு, ஒடுங்குண்ட கன்னிகைன்னு சொல்கிறாரு. ஒடுங்குண்ட கன்னிகையை சீயன் குமாரத்தியை இனி என்ன செய்யறது, நீ களி கூர்ந்திருக்க மாட்டா, நீ கித்திமுக்கு புறப்பட்டு போ, அங்கே உனக்கு என்ன செய்யுது இலைப்பாறுதல் கிடையாதுன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் கல்தேர் தேசத்தை பார்த்து சொல்கிறாரு, நீ சீயன் குமாரத்தியை பார்த்து சொல்கிறாரு, தர்ஷிஷன் குமாரத்தி சீயன் குமாரத்தியை பார்த்து சொல்கிறாரு, கல்தேர் தேசத்தை நீங்கள் பாருங்கள், அந்த ஜனங்கள் முன்னிருந்தபடி இல்லை. அசிரியன் என்ன செய்கிறான், வனாந்திரத்திற்காக அதை என்ன செய்கிறான், அஸ்தவரப்படுத்தினான். அவர்கள் அந்த கோபுரங்களை என்ன செய்கிறான், உண்டாக்குறான். அதன் அரண்மனைகள் என்ன செய்கிறான், கட்டுறான். அவர் அதை என்ன செய்கிறார், அழிவுக்கண்டு நியமித்திருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு திரும்ப தர்ஷீஷின் கப்பல்களை சொல்கிறாரு. சீயன் குமாரி தர்ஷீஷின் குமாரத்திகளை சொல்லிட்டு இப்போ தர்ஷீஷு கப்பல்களை பார்த்து மீண்டும் சொல்கிறாரு. ஏற்கனவே பார்த்தோம், தர்ஷீஷின் கப்பல்களை நீங்கள் என்ன செய்யுங்க, தர்சீஸ் கரைதிரை குடிகளை நீங்கள் புறப்பட்டு தர்சீஸ் மட்டும் போய் என்ன செய்யுங்க அலருங்கன்னு சொல்கிறாரு. இப்போ இதில் என்ன செய்ய, தர்சீஸ் கப்பல்களை நீங்கள் அலருங்க, உங்கள் அரண்கள் என்ன செய்து பாழாக்கப்பட்டு போயிட்டுங்கிறாரு. எப்போ தர்சீஸ் கப்பல்கள் அலற நாட்கள் பாழாக்கப்பட்டு போச்சுல, அந்த நாட்களில் காலத்தில் தீரு என்ன செய்தான், ஒரு ராஜாவுடைய நாட்களின்படி 70 வருஷம் என்ன செய்யுமா மறக்கப்பட்டிருக்குமா. தீரு 70 வருஷம் மறக்கப்பட்டிருக்கும். அந்த 70 வருஷங்கள் முடிவில் தீர்வுக்கு சம்பவிப்பது வேசியின் பாடலுக்கு என்ன செய்யும், சமானமாக இருக்குங்கிறாரு. சொல்லிட்டு தான் சொல்கிறாரு, மறக்கப்பட்ட வேசியே நீ வீணையை எடுத்து நகரத்தை என்ன செய்ய சுற்றி திரி. மறக்கப்பட்ட வேசியை நீ வீணை எடுத்து நகரத்தை மட்டும் சுற்றி திரி. நீ நினைக்கப்படும்படி அதை இனிதாக நீ வாசித்து பல பாட்டுகள் என்ன செய்ய பாடு அப்படிங்கிறாரு. அப்புறம் அந்த 70 வருஷத்தின் முடிவில் கர்த்தர் என்ன செய்வாராம், தீர்வை சந்திப்பாராம். அப்போது அது தன் பணயத்துக்கு என்ன செய்யுமா, திரும்பி பூமியில் உள்ள சகல ராஜ்யங்களோட என்ன செய்யுமா வேசித்தனம் பண்ணுமா. அந்த 70 வருஷம் முடிவில் தீரின் ராஜாக்களோடு பூமியில் உள்ள ஜனங்கள் சகல ராஜாக்களோடு என்ன செய்வாங்களாம், வேசித்தனம் பண்ணுவாங்களாம். அதன் வியாபாரமும் அதன் பணயமும் கர்த்தருக்கு என்ன செய்யுமா, பரிசுத்தமாக்கப்படுமா. அது பொக்கிஷமாக என்ன செய்யுது, சேர்க்கப்படுறதும் இல்லையா, பூட்டி வைக்கப்படுறதும் இல்லையா. கர்த்தருடைய சமூகத்தில் வாசமாக இருக்கிறவர்கள் திருப்தியாக சாப்பிடவும் நல்ல வஸ்திரங்களை தரிக்கவும் அதன் வியாபாரம் என்ன செய்யுமா, அவர்களை சேருமா. 24 அதிகாரம் இதை பார்த்து இப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, இதோ கர்த்தர் தேசத்தை என்ன செய்கிறாரு, வெறுமையும் பாலுமாக்குறாராம். தீருவின் பாரத்தில் தர்ஷீஷின் என்ன செய்கிறாரு, தீருவை கர்த்தர் என்ன செய்கிறார், வெறுமையாக பாலுமாக்கி அதை என்ன செய்கிறார், கவிழ்த்து அந்த குடிகளை என்ன செய்வாராம், சிதறடிப்பாராம். அப்பொழுது ஜனத்துக்கு எப்படியோ அப்படியே ஆசாரியனுக்கும் வேலைக்காரனுக்கு எப்படியோ கர்த்தர் அந்த தேசத்தை வெறுமையாக்கி பாலாக்கி அதை கவிழ்த்து போட்டு அது ஜனங்களை சிதறடிக்கும் போது எல்லாத்துக்கும் ஒன்போல நடக்குங்கிறார். எப்படின்னா ஜனத்துக்கு எப்படி நடக்கும் அப்படியே என்ன செய்யும், ஆசானிக்கு நடக்கும். ஒரு வேலைக்காரனுக்கு எப்படியோ அப்படியே என்ன செய்ய முடியும்னா எஜமானுக்கு நடக்கும். வேலைக்காரனுக்கு எப்படியோ அப்படியே எஜமானிக்கும் வேலைக்காரிக்கு எப்படியோ அப்படியோ எஜமானிக்கும் நடக்கும். கொண்டவனுக்கு எப்படியோ அப்படியே விற்றவனுக்கு நடக்கும். கடன் கொடுத்தவனுக்கு எப்படியோ அப்படியே என்ன செய்யும், கடன் வாங்கினவனுக்கும் கிடைக்கும். வட்டி வாங்கினவனுக்கு எப்படியோ அப்படியே வட்டி கொடுத்தவனுக்கும் எல்லாருக்கும் சரியாக என்ன செய்யும் நடக்கும் அப்படிங்கிறப்பல. அதனால் தேசம் முழுவதும் என்ன செய்யுது, கொள்ளையாகுது, முற்றிலும் வெறுமையாகும். இது கர்த்தர் சொன்ன வார்த்தைங்கிறப்பல. அப்புறம் சொல்றாரு, தேசம் என்ன செய்யும், புலம்பி வாடும், பூமி என்ன செய்யும், சத்துவமற்று உலர்ந்து போகும். தேசத்து ஜனத்தில் உயர்ந்தவர்கள் நினைச்சுவாங்க, தவிச்சு போவாங்க. அந்த சாட்களில்
தேசம் என்ன செய்யுமா, தன் குடிகளின் மூலம் என்ன செய்யுமா, நிர்மலமாகி அது என்ன செய்யுமா, தீட்டுப்படுமா. அவர்கள் நியாய பிரமாணங்களை செஞ்சுருவாங்க, மீறிடுறாங்க. கட்டளைகளை என்ன மாறுபாடாக்கி நித்திய உடன்படிக்கை என்ன முறித்து போட்டுருந்தாங்க. இதன் மித்தம் சாபம் என்னச்சது, தேசத்தை என்னச்சது பட்சிக்கிறது. அதன் குடிகள் என்னச்சது தண்டிக்கப்பட்டார்களாம். தேசம் தகிக்கப்பட்டார்களாம். சிலர் மாத்திரம் என்ன செஞ்சாங்களாம், நாட்களில் மீந்திருந்தாங்களாம். திராட்சை ரசம் துக்கம் கொண்டாடும், திராட்சை செடி என்ன செய்யும், வதங்கும். மனம் கழிப்பாக இருந்தவர்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க, பெருமூச்சு விடுவாங்களாம். மேலங்களில் சந்தோஷம் என்ன செய்யும், ஓயுமாம். கலிகுரவின் சந்தடி என்ன செய்யுமா, ஒளியுமாம். வீணையின் கழிப்பு என்ன செய்யுமா, நின்று போகுமாம். பாடலோட திராட்சை ரசம் என்ன செய்வாங்களாம், குடிப்பாங்களாம். மதுபானம் அதை என்ன செய்வாங்க, குடிக்கிறவர்களுக்கு என்ன செய்யுமா, அதை கசக்குமா. வெறுமையாக்கப்பட்டவர்கள் போல நகரம் என்ன செய்யுமா, தகர்ந்து ஒருவரும் உள்ளே என்ன செய்ய மாட்டாது, பிரவேசிக்க விடாதபடி வீடுகள்லாம் என்ன செய்யும், அடைப்பட்டு கிடக்கும். திராட்சை ரசத்துக்காக வீதிகளில் என்ன செய்யுது, ஒரு கூக்குரல் உண்டு. எல்லா சந்தோஷமும் மங்கி போகுது. தேசத்து மகிழ்ச்சி என்ன செய்யுது, அற்று போகுது. நகரத்தில் மீதியாக இருப்பது என்ன செய்யுது, அந்த இடத்துல அழிஞ்சு போயிருமா. வாசல்கள் என்ன செய்யுமா, இடிக்கப்பட்டு பாலாய் கிடக்குமா. ஒளிவ மரத்தை ஒழுக்கும் போது திராட்சை பழங்களை அறுத்து திரும்புதும். ஒளிவ மரங்களை ஒழுக்கினாலும் சரி தான், திராட்சை பழங்களை அறுத்தாலும் சரி தான், பின் பறிப்புக்கு கொஞ்சம் எப்படி மிஞ்சி இருக்குமோ அதே போல் தேசத்துக்குள்ளே இந்த ஜனங்களுக்குள்ள நடுவில் கொஞ்சம் ஜனங்கள் என்ன செஞ்சுவாங்க, மீந்திருப்பாங்கங்கிறாரு. ஒளிவ மரத்தை உழுக்கும் போது எப்படியோ கொஞ்சம் நினச்சிடும் தப்பி இருக்கும். அதே போல் திராட்சை பழத்தை அறுக்கும்போது நினச்சி கொஞ்சம் தப்பி இருக்கும். அப்போ அது வந்து நினச்சது பின் பறிப்பு அடுத்த விட்டு இது நினச்சது அடுத்த பறிப்புக்கு நினச்சிவாங்க, அதை பறிக்கிறாங்க. அதே போல் தான் தேசத்துக்குள்ளே ஜனங்கள் நடுவில் நினச்சிவாங்க, கொஞ்சம் ஜனங்கள் நினச்சிவாங்க மீந்திருப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் இருந்து அவங்க சத்தமிட்டு அவங்க நினச்சிவாங்க கெம்பரிப்பாங்க. கர்த்தருடைய மகத்துவத்தின் நிமித்தமும் சமுத்திரத்தில் நின்று அவர்கள் என்ன செய்வாங்களாம், ஆர்ப்பரிப்பாங்களாம். ஆகையால் கர்த்தரை வெளுக்கும் திசையிலும் இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தர் நாமத்தை சமுத்திர தீவுகளில் நினைச்சுவாங்க. அந்த சமயத்தில் மகிமைப்படுத்தணுமா. நீதிபரனுக்கு மகிமை நினைச்சுமா பாடுமா. கீதங்களை பூமியின் கடையாந்திரத்திலேருந்து நினைச்சுறாங்க கேட்குறாங்களாம். நானும் இழைத்து போனேன் எனக்கு ஐயோ, துரோகிகள் எனக்கு துரோகம் பண்ணுறாங்க, துரோகிகள் மீதியாக துரோகம் பண்ணிறார்கள் அப்படின்னு சொல்லி செய்ய சொல்கிறாரு. அடுத்த சொல்கிறார், தேசத்து குடிகளை பார்த்து சொல்கிறாரு, தீயிலும் படிகளையும் கண்ணியும் உங்களுக்கு என்ன செய்யும், நேரிடுங்கிறாரு. அங்கே பார்த்தா அழிவு வரும்னு நீங்கள் அழுது புலம்புங்கன்னு சொல்லி பார்த்தோம். இங்கே சொல்கிறாரு, தீயிலும் படுகொலையும் கண்ணியும் உங்களுக்கு என்ன செய்யும், நேரிடும். அப்பொழுது தீயிலின் சத்தத்துக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, விலகி ஓடுங்க. ஓடும்போது படுகுழியில் என்ன செய்வீங்க, விழுவீங்க. படுகுழியிலேருந்து ஏறுகிறவங்க என்ன செய்வாங்க, கண்ணியில் என்ன செய்வாங்க, அகப்படுவாங்க. உயர இருக்கும் மதவுகள் என்ன செய்யுது, திறவுண்டு போயுது. பூமியின் அஸ்திபாரங்கள் என்ன செய்யுது, குலுங்குறதுங்கிறாரு. அதனால் தேசம் நொறுங்கவே என்ன செய்யுமா, நொறுங்குமா. தேசம் முறியவே முறியுமா. தேசம் அசையவே அசையுமா. அப்புறம் வெறித்தவனை போல தேசம் என்ன செய்யுமா, தள்ளாடுமா. தேசம் நொறுக்கப்படுது, முறியடிக்கப்படுது, தேசம் அசைக்கப்படுது. அடுத்தால வெறித்தவனை போல தேசம் என்ன செய்தான், தள்ளாடுதான். ஒரு குடியில போல என்ன செய்யுமா, பெயர்த்து போடப்படும். தேசம் என்ன செய்யுமா, ஒரு குடியில போல அந்த வீடுகள் என்ன செய்யுது, பெயர்த்து போடப்படுமா. அதன் பாதகம் அதன் மேல் பாரமாக இருக்கால் அது என்ன செய்யுமா, விழுந்து போதான். இனி அது என்ன செய்யாது, எழுந்திருக்காதுங்காரு. அந்த சமயத்தில் அதான் அக்காலத்தில் கர்த்தர் உன்னதமான சேனை என்ன செய்வார், உன்னதத்திலும் பூமியின் ராஜாக்களை பூமியில் என்ன செய்வாராம், விசாரிப்பாராம். அவர்கள் என்ன செய்வாங்க, கெவியில் ஏகமாய் கட்டுண்டவர்களாக சேர்த்து காவலில் என்ன செய்வாங்க, அடைக்கப்பட்டு அநேக நாள் சென்ற பின்பு அவங்க என்ன செய்வாங்களாம், விசாரிக்கப்படுவாங்களாம். அப்பொழுது சேனையின் கர்த்தர் சீயோன் மலையிலும் எருசலேமிலும் ஆளுகை செய்யும்போது சந்திரன் நினைச்சுமா கலங்குமா, சூரியன் நினைச்சுமா நாணம் அடையுமா, அவருடைய மூப்பர்களுக்கு முன்பாக மகிமை நிச்சயமா உண்டாயிருக்குமா. அடுத்த 25வது அதிகாரம் எழுந்தமா, கர்த்தாவே நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை நான் துதிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த ஜனங்கள் இப்போ அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு வேலைப்படனால தேசம் நொறுங்குது, தேசம் அசையாமல் இருக்குது. அப்படிலாம் இருக்கனால கர்த்தர் உன்னத்திலேருந்து உங்களுக்கு பூமியை விசாரிக்கிறதுனால அந்த நேரத்தில் சீயோன் மலை, எருசலேமில் உள்ள ஆளுகை, சீயோன் மலையிலும் எருசலேமிலும் கர்த்தர் ஆளுகை என்ன செய்து வரும். அப்போ சந்திரன் கலங்குது, சூரியன் நாணமடையுது, அவருடைய மூப்பருக்கு முன்பாக மகிமை உண்டாயிருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாரு. கர்த்தாவே நீர் தான் நினைச்சது என் தேவன், உண்மை உயர்த்து உமது நாமத்தை நினைச்சுவேன் துதிப்பேங்கிறார். உமது அதிசயமானங்களை செய்து உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமாய் இருக்கிறாங்க. பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும்
உறுதியாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாப்புல. அதனால் நீர் நகரத்தை என்ன செய்யும் மண்மேடும் அரணான பட்டணத்தை நீர் என்ன செஞ்சிரு பாழுமாக்கினீர். அந்நீர் ராஜதானி என்ன செய்திரு ஊராயிராதபடிக்கு என்றைக்கு என்ன செய்து கட்டப்படாதபடிக்கு செய்தீர். ஆகையால் பலத்த ஜனங்கள் என்ன செய்வார் உங்கள் என்ன செய்வாங்க மகிமைப்படுத்துவாங்க. அப்போ கொடூரமான ஜாதிகள் நகரம் என்ன செய்யும் உமக்கு என்ன செய்யும் பயப்படும். கொடூரமான சீரல் என்ன செய்யும் அதில் மோதி எடுக்கிற பெருவெள்ளத்தை போல் என்ன செய்வாங்க இருப்பாங்க. அந்த சமயத்தில் ஏழைகளுக்கு பலனும் நெருக்கப்படுற எளியனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாய் என்ன செஞ்சிரு நிழலுமானேர். வறட்சியான இடத்துல என்ன செய்யும் காங்கு எப்படி மேகத்தில் தண்ணியுமோ அதே போல் அதனால மும்முரத்தை நினச்சி தண்ணியை பண்ணுவீர். மேகத்து நிழலினால் வெயில் எப்படி தண்ணியுமோ அதே போல் பிளவந்து ஆரப்பாரம் என்ன செய்யும் தண்ணியும் அப்படிங்கிறாரு இசையா. அப்புறம் சொல்றாரு சேனையும் கர்த்தர் இந்த மலையில் என்ன செய்கிறாரு சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை என்ன செய்வார் ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தமாக இருக்கும். பழமையான திராட்சை ரசம் ஊனு நினமுள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சை ரசம் அதில் என்ன செய்வான் நிறைந்த ஒரு வித்தாக இருக்குமா. சகல ஜனங்கள் மேலுமுள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடி இருக்கிற மூடலையும் இந்த மலையில் என்ன செஞ்சிருவார் அகற்றி போடுவார். அவர் என்ன செய்வார் மரணத்தை ஜெயமாக நினைச்சுவார் விழுங்குவார். நினைச்சுவார் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அந்த சமயத்தில் கர்த்தராய் தேவன் எல்லா முகத்தில் இருக்கிற கண்ணீர் நினைச்சுவார் அவர் துடைச்சு தம்முடைய ஜனத்தின் மேல் இருக்கிற நிந்தையெல்லாம் என்ன செஞ்சுருவார் பூமியில் இராதபடிக்கு அதை நினைச்சுவார் முற்றிலும் நினைச்சுவார் நீக்கி போட்டுருவார். கர்த்தர் தான் இதை சொன்னார்ன்னு சொல்கிறார். அடுத்தபடியாக அந்த இப்படி நடக்கிற சூழத்தில் கர்த்தர் ஜெயத்து மரணத்தை ஜெயமாக விழுங்கும் போதும் கர்த்தர் தேவனுடைய எல்லா முகங்கள்லேருந்து கண்ணீரை துடைக்கும் போதும் தமது ஜனத்தின் இந்திய பூமியில் அதைப்படிக்கு முற்று நீக்கிப்படும் போது கர்த்தர் தான் இதை சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அந்த சமயத்தில் இப்படி நடக்கும்ல அப்போ அதான் களத்தில் இதோ இவரே நம்முடைய தேவன் இப்படிலாம் நடக்கும்போது கர்த்தர் நினைச்சுவார் மரணத்தை ஜெயமாக விழுங்கும் போதும் எல்லா முகங்களில் கண்ணீரை துடைக்கும் போதும் தமது ஜனத்தை நிந்திய பூமியாக நீக்கிவிடும்போது கர்த்தர் தான் இதை சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அந்த நாட்களில் இதோ இவரே நம்முடைய தேவன் இவருக்காக நாங்கள் என்ன செஞ்சோம் காத்திருந்தோம். இவர் நம்முடைய ரட்சிப்பார் இவர் தான் கர்த்தர் இவருக்காக நாங்கள் காத்திருந்தோம் இவரை ரட்சிப்பினால் நாங்கள் கலிகுருந்து மகிழ்வோம் அப்படின்னு சொல்லி அந்த நாட்களில் சொல்லப்படுமா. அந்த நாட்களில் கர்த்தருடைய கரம் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் நம்ம மீண்டும் அடுத்த நாள் பார்ப்போம். கர்த்தர்